ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக அவங்ககிட்ட தப்பிக்கு எப்படி தப்பிக்கணும்னு உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. இதில் சாவி இல்லை. சரி, இது பார்ட் 2. அந்த ஸ்ப்ரே கேனு எப்படி எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை இவங்கிட்ட தப்பிச்சிட்டு கீவை கிடச்சிருச்சு நண்பர்களே, கிடச்சிருச்சு. இன்னும் என்ஜாய். இதை கீயை எடுக்க விட்றாங்களா? இவன் அப்போ சர்ப்ரைஸ் பண்ணானுமா இப்போ வெளியில் நின்றுட்டு. டேய், உன்கிட்ட அப்போ வச்சிருந்தானா அவன் இவன் கூப்பிடாது என்ன? ஏய் போடா, அதெல்லாம் பார்ட் 1லயே பார்த்தாச்சுடா. போடா மூட்டு. என்னடா போடா, உன்னை பார்த்துக்க செதச்சிருவேன். பார்ப்போம். பர்ஃப்யூம் பாட்டில் எடுக்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கிளிக்கிறான்னு பார்ப்போம். டேய், திரும்பியுமா டெலிபோர்ட்டிங் பவர். சரி, நம்ம சினிமாக்கு இருந்தாச்சு. இந்த பர்ஃப்யூம் பாட்டில் எப்படியாவது எடுக்கணும். போடா டே, இந்த மாதிரி பேசுதான் போன முறை வெடியாயிட்டு போனேன். அதாங்க நான் என்ன பேச்சு தெரியும். நான் அசால்ட்டா வந்து பிடிச்சிட்டாங்க. என்கிட்ட மோதுல உன்னை வெடி தீத்துட்டுரு. டே ஓர சீன் போல தெரியாம அந்த ஓர சீன் போடாத. அந்த நேரம் பார்த்து பிடிக்கிறவன் வந்தான்டா பூச்சாண்டி. இல்ல சார், நான் பூச்சாண்டி இல்ல. அதாவது ஜெல்லிட பூச்சாண்டி. ஏங்க நல்ல பேர் பூச்சாண்டி. பூச்சாண்டி. ஐயோ, பிடிக்க வந்துட்டு இவன் பார்த்துக்க. என்ன இனிமே அப்படி கூப்பிட்ட உன்னை துரத்தி வந்து அடிக்கிறேன். துரத்தி வந்து அடிப்பியோ? கீழே கமத்தி போட்டா? இல்லைங்க, நான் கீழே கமத்தி போட்டேன்னா அடிப்பாது ரோட்டில் தள்ளிட்டு. அதாவது சாரி, இங்கே பர்ஃப்யூம் பாட்டில் எடுக்கல வந்தேன். நான் ஆலன் பிரெஞ்ச் எடுத்துகிட்டு போகிறேன். அதில் போனதில் உள்ள சேலஞ்சே பர்ஃப்யூம் பாட்டில் எடுக்கணும்னு. சினிமா போவாங்க. என்னங்க சொல்கிறது? இவன் ஒரு இதையும் வச்சுண்டு இதைன்னா வேற இவனையும் பூச்சாண்டி. கிரிக்கெட்டில் சிக்ஸர் அடிச்சாண்டி. வேண்டாம், டைவ செஞ்சு பாடாத. இங்க நெஞ்சு வடிக்குதுடா. அது ஏன் சௌரியண்டா? போடா. என்ன ஆயிடுச்சுன்னா, நான் உங்களுக்கு பர்ஃப்யூம் பாட்டில் காட்டலான்னு வந்தா இந்த தேங்காய் மண்டையன் தலை இல்லை பூச்சாண்டி தலையை பிடிச்சி உள்ள வச்சுட்டேன். ஸோ இவனோட கிடந்த எனக்கு பயங்கர இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓரா பேசுனா இல்லை, திரும்ப பிடிச்சி ஃப்ரிட்ஜில் அடைச்சி வச்சுட்டேன். இப்போ சாவி இல்லை, இனிமேல் என்ன பண்ணுவான்? ரீகிட்ட பயில பாருங்களேன், அட்டைப்பட்டியை திறந்து வச்சிருக்கீங்க. ஜிப்பு கூட போட்ட தெரியாதுன்னு தோணுது. டேய், இன்னும் மேலே என்ன சத்தம் வருது? எங்கே இருக்காங்க? போடா, என்ன மேலே கூரையில் உடஞ்சி விழுது. டேய், போயிட்டியா? தப்பிச்சிருவேன்டா. நான் இல்லை ஒன்ன போல தப்பல இல்லைடா. நான் 3வது முறை பிடிச்ச ஒரு வாய்ப்பு விட்டாது. டெலிபோர்ட்டிங். இவர் பெரிய அப்படியே அண்ணா தோற. ஆமாம், கிழிச்சிட்டாரு. நான் அண்ணா தோற இல்லைடா, அவனோட அப்பா தோறடா. போடா பொத்திக்கிட்டு. காமெடி அடிச்சதில்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, கடைசியில் பர்ஃப்யூமை எடுத்துட்டேன். இவங்கிட்ட பர்ஃப்யூமை எடுக்கிற வரையில என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? உயிரே. அடுத்த முறை போயிடும், கவலைப்படாத. டேய் போகிறாங்க போயிட்டு மாட்டேன்டா. ஏன்னா அது ஏன் ஏரியா, நீ வாடகை தராம வந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், போக சொல்லாத. இவன் மனசுல பெரிய குட்டி டிடிஎஃப்னு நினைப்பாங்க. எனக்கு எங்க ஏரியா உங்க ஏரியா பேர் எழுதியிருக்காடா உங்க ஏரியான்னு. டேய், அவன் தான்டா என்னோட. அவன் யாருன்னு என்ன தெரியாது. ஆனால் போதும் இல்லைங்க, குட்டி டிடிஎஃப்பும் சட்டி டிடிஎஃப்பும். போடா டே. ஃப்ரெண்ட்ஸ், இவன் மட்டும் நம்ம ஆங்கிரி பேர்டு சொந்தக்காரன். ஆங்கிரி பேர்டா? ஆங்கிரியா என்ன ஒன்று ஹங்கிரி ஆக்கிடுவேன்டா. பசி ஆக்கிடுவேன். ஹங்கிரிக்கு ஸ்பெல்லிங் சொல்ல தேங்காய் பால் மண்டையா. டேய், உன்ட்ட நான் அப்பவே சொல்லிட்டேன், அதில் என்ன தெரியாது. ஆனால் சொல்ல மட்டும் தெரியும். ஏன்னா நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர் தானே. சரி, ஸ்டூடெண்ட்டாக கூட ஆகலடா. அதான்டா சொல்ல வந்தேன். அப்படியா? புளிச்ச காமெடியில் நான் சொல்ல மாட்டேன்டா. பின்ன புளிக்காத காமெடியா சொல்லு. இல்லைடா, நான் அது மாவில்லையே புளிக்கிறதுக்கு. ஐயோ, எங்க டெலிபோர்ட்டிங். பேசிய கோட்டை விட்டுட்டேனே. ஐயோ. இந்த வண்டி பேரு சோமு. டேய் மோமு, உன்னை வெட்டிடும்டா. என் வண்டிக்கு இந்த மாதிரி அசிங்கமான பேர்லாம் வைக்காத. ஏன் வண்டி அது?
யார் வண்டி? என் வண்டி. உங்க அப்பா சொத்துல வாங்கினது இல்ல, எங்க அப்பா சொத்துல வாங்கினது. ஆமா, உனக்கு ஒரு சோக கதை உண்டுல்ல, அதை சொல்லு. உங்க அப்பா எப்படி இறந்தாரு? கண்டவனுக்கெல்லாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் ஆடியன்ஸுக்காக சொல்றேன். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாத்தியா மாட்டிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரி சொல்ற மாதிரி உன்னை எப்படி கபான்னு பிடிச்சேன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இவ பயங்கர வில்ல. இதான்டா ட்ரிக்கு. நீ சோத்த போய் நக்கு. ஏய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அசிங்கமா போச்சு. அப்படியே புஷ் பண்ணிட்டு வருவேன். யாருக்கு அடைச்சிட்டேன் கைப்புள்ள, நீ அங்கிட்டு வர முடியாது. ஐயோ ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? கஷ்டம் தான் போ. இந்த உடக்கு மாடலில் வரான் பத்தியா, ஏதாவது அசிங்கம் சொல்லிட போகிறேன்டா. வாடா கோக்காடி. டேய் நான் சொன்னேன் வாய் கலந்துருண்டா. ஆறப்படுற இங்க பாரு, சித்தியில வச்சு இவர் டேய் என் தலையில ஏடுறா பேந்த தலையா. போடு வா. என்ன தைரியம் தான் என் மண்டையில ஏற்றுருப்பேன். சரி திரும்பியும் உனக்கு ஒரு பாயசத்தை போட்டுறேன்டா. பாயசம் போட நீ என்ன செஃப்பா? சரி சோக கதை போடுறேன். சோக கதை சொல்லு. பார்ட் 1ல. ஆமா அந்த பார்ட் 1 இல்ல, ஐஸ்கிரீம் பார்ட் 1ல நான் ஐஸ்கிரீம் ஊத்திட்டு இருந்தேன். ஆமா. அப்ப இதே மாதிரி ஒரு குண்டு பையனை பிடிச்சேன். ம் அந்த பையன் அவனோட கூட்டுக்காரனை கூப்பிட்டான். அவன் வந்து இவனை தூக்கிட்டு போயிட்டான். நான் விடுவேனா? சங்கவி பிடிச்சியா? விரட்டிட்டே போனேன், பிடிக்க முடியல. எங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன், அவன் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான். ஐயோ ரொம்ப கஷ்டமான ஸ்டோரி. அதுல விட மாட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா செத்ததுனால ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு இப்படி வந்துட்டேன் பார்ட் 2ல. இதுதான் உனக்கு ஸ்டோரி இல்லடா. என்ன? வெளியில நிக்கும் பாரு 10 லாரி. யார்ல லாரி லோரின்ட்டு போடா. டேய் ஏன் கூட பேசுடா, அந்த கண்ணாடி கூட பேசாத. டேய் சோடா புட்டி, மரியாதை ஓடிடு. ஏன்டா அவன்கிட்ட பேசக்கூடாது? ஏன்னா கூட்டுக்காரனை கூட்டுனா தானே வந்தான்டா. பத்தியா சோக கதையில கண்ணீர் இருந்தா நீ சிரிச்சிய பத்தியா? எனக்கு கண்ணீர். எனக்கு தேவை ஐஸ்கிரீம். அதை கொடுத்தே அவங்க ஒப்பனை கொண்டிருப்பாங்க. எனக்கு ஹியூமன் ஐஸ்கிரீம் தான்டா. அது இல்ல, இதை கொடுத்தே அவங்க ஒப்பனை கொண்டுட்டு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி உருட்டிடுதுடிய. அவன் எப்பப்போ ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவான். அவனால தான் நான் ஐஸ்கிரீம் பைத்தியமே ஆனேன். அவங்க மட்டும் ஹார்ட் அட்டாக்ல சாவில்ல, நானே போய் என் பவரால கொண்டிருப்பேன். ஆமா வாயிலண்டு எப்படி ஃப்ரீசர் மாதிரி இது வருது? ஏன்னா நான் பேடா, நான் ஐஸ்கிரீமால செத்ததுனால. ஐஸ்கிரீமா? நீ செத்தியும் அப்பன் செத்தானா? 2 பேரும் அப்படிதான்டா செத்தோம். நான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஃப்ரீசருக்குள்ள தலையை விட்டு ஐஸ்கிரீம் அடிக்கிட்டு இருந்தேன். அப்போ என் கூட வேலை பார்க்குறாங்கல்ல, வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தவறு ஃப்ரீசருக்குள்ள விழுந்துட்டேன். விழுந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். ஓ அப்ப நீ பேயா? அப்போ அவனுங்களும் என்ன மூடி வச்சு மூடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கொண்டு புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீஸ் ஆயிருந்ததுனால என் உடம்பு கொண்டு ஆகலை. அதனால தூக்கி என் ஆவி அதில் கொண்டு அடிச்சு மாற்றி உள்ள தள்ளிட்டு என் உடம்ப தூக்க முடியாம தூக்கிட்டு ஒன்ன மாதிரி ஒரு கிறுக்கனை பிடிக்க வந்துட்டேன். பாத்தியா சைடு கேப்ல ஒன்ன ஃப்ரீஸ் ஆக்கிடுவேன்டா முட்டா. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ 9 நிமிஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பார்ட் 3 வேணும்னா 500 லைக் கண்டிப்பாக வேணும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது கேங்ஸ்டார் சேனல்.